திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 35வது பதிகமான அச்சப்பத்து பாடலின் விளக்கத்தையும் பாடலையும் பார்ப்போம். இந்த பாடலில் மாணிக்க வாசக பெருமான் எதற்கெல்லாம் பயம் கொள்ள மாட்டேன், எதற்கு பயம் கொள்கிறேன் என்பதை பற்றி அருமையாக விளக்கியுள்ளார். பாடல்: புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைத்தெம்பெம்மான், கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: புற்றில் வாழும் பாம்பை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் என்கிறார். காரணம் என்னவென்றால், நாம் பாம்பை கண்டு ஏன் அஞ்சுவோம் என்றால், அதன் மீது உள்ள கொடிய விஷம் நம்மை தாக்கினால் நாம் இறந்து விடுவோம் என்ற பயத்தால். அவர் ஏன் பயம் கொள்ளவில்லை என்றால், பிறப்பு இறப்பு என்பது ஒரு பொய், மாயை என்பதை கண்டு கொண்டதால், ஆன்மா அழிவில்லாதது என்பதை உணர்ந்ததால் அவற்றை கண்டு அஞ்ச மாட்டேன் என்கிறார். பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். இங்கு இருக்கும் உடல்கள் அனைத்தும் பொய்யானது. அப்படிப்பட்ட பொய்யான மெய் உணராதவர்களின் உண்மை போன்ற புகழ்ச்சியையோ இகழ்ச்சியையோ கண்டு அஞ்ச மாட்டேன் என்கிறார். கற்றைவார் சடையம் மண்ணல். திரட்சியான நீண்ட சடையையுடைய எம் மண்ணல் நெற்றிக்கண் உடைய இறைவனது பாதம் அடைந்தும் மற்றும் ஓர் தெய்வம் உண்டென இருப்பதாக எண்ணி தேடுபவரை கண்டால் அவரின் நிலையை பார்த்து மிகவும் பயம் கொள்கிறேன் என்கிறார். பாடல் 2. பெருவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சேன், இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம், திருவுரு அன்றி மற்றோ தேவர் தேவர் என்ன, அருவராதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: ஆசை மிகுந்து வந்தாலும் அஞ்ச மாட்டேன், கடல் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அஞ்ச மாட்டேன், பிரம்மா விஷ்ணுவாலும் காண முடியாத என் தலைவனாகிய இறைவனது உருவத்தை கண்டு களிப்பதை விட்டுவிட்டு வேறோர் தேவர் யாரும் உள்ளார்களா என தேடிச் செல்பவர்களை கண்டால் அவர்களின் அந்த நிலையை கண்டு நான் பயம் கொள்கிறேன். அந்த பயத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்கிறார். பாடல் 3. வன்புலால் வேலும் மஞ்சேன், வழக்கையார் கடைக்கண் நஞ்சேன், என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பலாமணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா, அன்பிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: வலிமையான உடல் கொண்டு வேலை வைத்து கொண்டு படையோடு வந்தாலும் அஞ்ச மாட்டேன், வளையலை அணிந்த பெண்களின் கடைக்கண் பார்வைக்கும் அஞ்ச மாட்டேன், அம்பலத்தானின் ஆட்டத்தை காணும்போது என் எலும்புகள் எல்லாம் உருகி அன்பு வருகிறது, அவரின் ஆட்டத்தை பார்க்க முடியாமல் அன்பு இல்லாதவர்களின் நிலையை கண்டால் பயம் கொள்கிறேன் என்கிறார். பாடல் 4. கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முறுவல் அஞ்சேன், வெறிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி, துளிவுலாம் கண்ணராகி தொழுதழுது உள்ளம் நெக்கு, அழியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: கிளி போன்ற அழகிய பெண்களின் இனிய சொற்களில் மயங்கி விடுவோமோ என அஞ்ச மாட்டேன், அவர்கள் என்னை கண்டு சிரித்தாலும் அஞ்ச மாட்டேன், வெண்மையான திருநீற்றால் மூழ்கிய அந்த சிவனின் பாதம் கண்டபின்
கண்களில் நீர் சிந்தி வணங்குகிறேன். ஆனால் அவரை அப்படி கண்ட பின்னும் அவரை உணர முடியாதவரை கண்டால் அவர்களின் நிலையை எண்ணி மிகுந்த பயம் கொள்கிறேன் என்கிறார். பாடல் 5. பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்போடு இறப்பும் அஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி எம்மாள், திணிநிலம் பிளந்து காண சேவடி பரவி வெந்நீரு அணுகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: எத்தனை நோய்கள் வந்தாலும் பயம் கொள்ள மாட்டேன். பிறப்பு இறப்பு எத்தனை முறை வந்தாலும் பயம் கொள்ள மாட்டேன். பிறை சூடியவனை கண்டு அவனின் திருவடியை துதித்து களிப்புற்று இருக்கிறேன். ஆனால் அவனை கண்டும் திருநீறு அணியாதவரை கண்டால் என் உயிர் நடுங்குகிறது. அவர்களை கண்டு மிகுந்த பயம் கொள்கிறேன் என்கிறார். பாடல் 6. வாழ்வுலாம் எரியும் அஞ்சேன், வரை புரண்டிடினும் அஞ்சேன், தோல்வுலாம் நீற்றன் ஏற்றன், சொல்பதம் கடந்த அப்பன், தாளாத மறைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நெய்யும், ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: ஒளி வீசுகின்ற நெருப்புக்கும் அஞ்ச மாட்டேன். மலையே புரண்டு விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன். காளையை வாகனமாக கொண்டவனை, நம் ஆன்ம ஒளியை பெருக்கின்றவனை கண்டும் அவனுக்கு அடிமையாகாமல் இருப்பவரை கண்டால் அவர்களின் நிலையை கண்டு மிகவும் நடுநடுங்கி போகிறேன் என்கிறார். பாடல் 7. தகைவிலா பழியும் அஞ்சேன், சாதலை முன்னம் அஞ்சேன், புகை முகந்து எரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும், முகைநகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: செய்யாத பிழைக்கு பழியை போட்டாலும் எனக்கு இறப்பே வந்தாலும் அஞ்ச மாட்டேன். புகையை உடைய நெருப்பை கையிலேந்தி திருச்சிற்றம்பலத்துள் ஆடும் கொன்றை மலரணிந்த பெருமானது பாதங்களை வழிபட்டு உள்ளம் இலகாதவரை கண்டால் அவர்களின் அந்த நிலையை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்கிறார். பாடல் 8. தரிசெறி களிரும் அஞ்சேன், தளல்விழி உழுவை அஞ்சேன், வெறிக்கமல் சடையன் அப்பன், விண்ணவர் நன்ன மாட்டா, செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்தினிது இருக்க மாட்டா, அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: மதம் கொண்ட யானையையும் நெருப்பு போன்ற கண்களையுடைய புலியையும் கண்டு நான் அஞ்ச மாட்டேன். மனம் வீசும் சடையை உடையவனை தேவர்களும் அணுக முடியாத அவனது திருவடியை கண்டும் வணங்காதவர்களை கண்டால் அவர்களின் அந்த நிலையை கண்டு நான் மிகவும் அஞ்சுகிறேன் என்கிறார். பாடல் 9. மஞ்சுளா முருமும் அஞ்சேன், மன்னரோடு உறவும் அஞ்சேன், நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய், நெஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது, அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: மேகத்தோடு கூடிய இடியையும் மன்னரோடு உறவு வைத்துள்ளவரையும் கண்டு நான் அஞ்ச மாட்டேன். விஷத்தை அமுதமாக கொண்ட எம்பிரான் என்னை மிக செம்மையாக ஆண்டு கொண்டான். அவனை எண்ணி திருநீற்றை 3 வரியாக பூசாதவர்களின் நிலையை கண்டு நான் மிகவும் அஞ்சுகிறேன் என்கிறார். பாடல் 10.
கோள்நிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீல்நிலா அணியினானே நினைந்து நைந்து உருகினக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே அம்மனா மஞ்சும் மாறே. விளக்கம்: கொலைத்தன்மை பொருந்திய அம்புக்கு நான் பயப்பட மாட்டேன். யமனுடைய கோபத்துக்கும் பயப்பட மாட்டேன். நீண்ட பிறையை சந்திரனை தலையில் அணிந்து கொண்ட சிவபெருமானை எண்ணி மனம் உருகி துதித்து புகழ் பாடாதவரை கண்டால் அவர்களின் அந்த நிலையை கண்டு நான் மிகவும் அஞ்சுகிறேன் என்கிறார். இங்கு அவர் ஆன்மாக்களுக்கு புரிய வைப்பது என்னவென்றால், நாம் எதையெல்லாம் கொடியது என்று எண்ணுகிறோமோ அது யாவும் கொடியதல்ல. சிவபெருமானை வணங்காமல் இருப்பது மிகவும் கொடியது. எனவே அவன் தாளை பற்றி கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்லுகிறார். வாழ்க சிவபெருமானின் பாதம். நன்றி.